இப்போ நம்மளோட வந்து என் விஜயா ஜெனரல் மேனேஜர் கன்வீனர் எஸ்எல்பிசி நம்மளோட இருக்காங்க. இவங்க இங்கே வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, சேச்சுரேஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் கேம்பெயின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் அசோசியேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஒரு கேம்பெயினை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா, கடைநிலை இந்தியர்களுக்கும் கடைநிலை குடிமக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்கீம்ஸோட நலத்திட்டங்களோட பயன்கள் போய் சேரணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க அந்த ஸ்கீம் தான். அந்த கேம்பெயின் தான் இப்போ நம்ம அதாவது போயின்னு இருக்கு. அதை பற்றி ஃபர்தராக பேசுகிறதுக்கு நம்மளோட அந்த எஸ்எல்பிசி அதாவது ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டியோட கன்வீனர் நம்மளோட இருக்காங்க. அவங்க ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. மேம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ எஸ்எல்பிசி தமிழ்நாடு கன்வீனர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இதர ஊடக நிருபர் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மேடம் சொன்ன மாதிரி எங்களுக்கு அனைத்து வங்கியாளர்களுக்கும் ஜூன் மாத இறுதியில் டிஎஃப்எஸ் சார்பாக ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டது. அந்த டைரக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 மாத காலத்திற்கு, அதாவது ஜூலை 1 ஆரம்பித்து செப்டம்பர் 2 வரைக்கும் ஒரு 3 மாத காலத்திற்கு ஒரு பரப்புரை திட்டம், அதாவது ஒரு கேம்பெயின் நடத்தணும். இந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் சேச்சுரேஷன் ஆஃப் எஃப்ஐ ஸ்கீம்ஸ் அட் கிராம பஞ்சாயத்து லெவல். அதாவது நிதி உள்ளடக்கத்தை பஞ்சாயத்து மட்டத்தில், பஞ்சாயத்து அளவில், கிராம பஞ்சாயத்து அளவில் நிறைவடைய செய்தல், சேச்சுரேஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ இவங்க இப்போ இந்த திட்டத்தின் கீழே இந்த பரப்புரை அல்லது இந்த கேம்பெயின் மூலயமா என்னென்ன திட்டங்களை நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங். நம்ம பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும், 2014 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கடந்த 10-11 வருடங்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இருந்தாலும் எப்பயுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண இருக்கும். சில பேருக்கு இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ யார் யாருக்கு அக்கௌண்ட் இல்லையோ அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பிஎம்ஜேடிஒய் அல்லது அதர் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது ரீகேவைசி அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இன்றைக்கி அக்கௌண்ட் ஆரம்பித்தேன்னா நம்ம மற்ற லெவலில் விட்டுடலாம். ஸோ நான் நார்மலான ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அக்கௌண்ட்டை ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு முறையும் என்னோடய அக்கௌண்ட்டை நான் புதுப்பித்து கொள்ளணும். எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பேன் கார்டு அல்லது என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து, அது 10 வருடத்துக்கு முன்னாடியே நான் ஒரு அட்ரஸையோ அல்லது ஃபோனையோ மாற்றிருந்தாலோ அதை அப்பப்போ போய் சொல்லணும். இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் 10 வருடத்துக்கு அப்புறமா நான் போய் என்னுடைய அக்கௌண்ட்டை புதுப்பித்து கொள்ளணும். அப்படி புதுப்பிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் நம்ம போய் புதுப்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது மட்டும் எங்கள் வங்கியாளர்களுடைய நோக்கம் இல்லை. அந்த வங்கி அக்கௌண்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த சேவை தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அப்படிங்கிறதுனால அந்த 10 வருடம் ஆனவங்க ரீகேவைசி பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது இந்த திட்டத்தின் கீழே. அடுத்து 3வதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோசியல் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டம் அண்ட் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் பென்ஷன் ஸ்கீம்ஸ், அதாவது பிஎம்ஜேஜேபிஒய், பிஎம்எஸ்பிஒய், அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த 3 திட்டங்களையும் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இது எல்லா மக்களுக்கும் சென்று அடையலை. ஸோ அதனால் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கொண்டு சேர்க்கணும் இந்த 3 திட்டங்களையும் அப்படிங்கிறதும் எங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு டிஎஃப்எஸ் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேங்கர்ஸ் அதை எடுத்து கொண்டு செலுத்திட்டு இருக்கோம். அடுத்து இது இல்லாமல் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சைபர் ஃப்ராட்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு முகாம் அதுவும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாமினேஷன். இப்போ நம்ம யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாமினேஷன் இல்லாமல் அவனுடைய வாரிசுதாரர்கள் அந்த அக்கௌண்ட்டை, அந்த பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்து அவங்களுக்கு அதை கொண்டு செல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இவங்கள நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நாமினேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டால் போதும். நம்ம இருக்கும்போதும் சரி, நமக்கு இல்லாதப்பையும் சரி, நம்மளால் நம்ம குடும்பம் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் அது இருக்குது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதும் இந்த 3 மாத கேம்பெயின் பீரியடு நோக்கமாக இருக்குங்க சார். ஸோ இது இந்த 6-7 திட்டங்களை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ இது கிராம பஞ்சாயத்து, அவங்க சொல்லியிருக்கிறது கிராம பஞ்சாயத்து அளவில் இந்த கேம்பெயின்ஸ் நடத்தணும். ஸோ தமிழ்நாட்டில் 12,525 ஜிபிஸ் இருக்குது. தட் இஸ் கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. நாங்கள் இந்த 90 டேஸில் இந்த எல்லா
கிராம பஞ்சாயத்தையும் கவர் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வி ஹவ் கவர்டு 1 மந்த் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு மாதத்தில் வந்து இந்த கேம்ப்ஸ் கண்டக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5230 கேம்ப்ஸ் வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். இது வந்து எல்லா வங்கிகளும் சேர்ந்து பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், போஸ்டல் பேங்க், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 5230 கூட்டங்களை கூட்டியிருக்கோம். இந்த கூட்டத்தின் மூலமாக வந்து நாங்கள் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,06,567 அண்டர் PMJDY ஸ்கீம், 1,56,157 அண்டர் PMJJBY ஸ்கீம், 2,10,110 அண்டர் PMSBY ஸ்கீம், 60,906 அண்டர் APY ஸ்கீம்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் சோர்ஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேம்பெயின் நடந்த இந்த ஒரு மாத அளவில் வந்து பேங்கர்ஸ் வந்து நாங்கள் PMJJBY, PMSBY எடுத்து இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து கிளைம் வந்து செட்டில் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா PMJJBY திட்டத்தின் கீழே 114 பேருக்கும், PMSBY திட்டத்தின் கீழே 68 பேருக்கும் வந்து நாங்கள் வந்து பேங்கர்ஸ் வந்து கிளைம் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம். அண்டர் போத் தி ஸ்கீம்ஸ் இந்த கிளைம் அமௌண்ட் இஸ் 2 lakhs. ஸோ அது வந்து நாங்கள் வந்து செட்டில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து மற்ற எல்லாமே ரீகேவைசி பார்த்தோன்னா அரௌண்ட் 1,07,000 பீப்புளுக்கு வந்து ரீகேவைசி பண்ணியிருக்கோம். நாமினேஷன் அதேமாதிரி 67,000 பேருக்கு வந்து நாமினேஷன் வந்து பண்ணியிருக்கோம். பட் இப்போ நாங்கள் உங்கள் அனைவரையும் அழைத்ததுடைய நோக்கம் என்னென்னா, நான் இவ்வளோ நம்பர் சொன்னால் கூட வந்து இன்னும் வந்து இந்த நம்பர் வந்து பத்தாது. ஸோ இங்கே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நன்மை சென்று அடையணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு இந்த பேங்க் வந்து நம்ம நடத்துகிறோம். இந்த 12,525 கிராம பஞ்சாயத்தும் ஒவ்வொரு வங்கியோட ஒரு வங்கி கிளைக்கு வந்து மேப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மேப்பிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் SLBCO அல்லது LDMஸோ பண்ணாமல் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியாளர்கள் தலையில் DCC மீட்டிங் சொல்லுவோம். அந்த மீட்டிங்கில் வச்சு ஆலோசித்து தான் அந்த மேப்பிங் பண்ணி ஒரு ஷெடியூலும் போட்டோம். என்னென்னைக்கு எந்தெந்த பஞ்சாயத்தில் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷெடியூல் படி சிட்டிஸ் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து அங்கே எப்படி மக்களை திரட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SHG மூலமாகவும் அங்கே உள்ள கிராம VAO அண்ட் BDOs, அப்புறம் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு கலெக்டர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தும் நல்ல சப்போர்ட் இருக்குது. இவங்க எல்லோரும் சப்போர்ட்டின் மூலயமாக வந்து நாங்கள் வந்து இந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். பட் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மீடியா இன்டர்வியூ மூலமாக வந்து அனைவரும் இப்போ இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் போயிட்டுருக்கு, நம்ம இந்த எந்த சேவையாவது அவங்களுக்கு இல்லைன்னா அந்த சேவையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதில் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். For IOB we can say sir, ReKYC, அதாவது வந்து சார் வந்து நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு கிராம பஞ்சாயத்தில் இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பஞ்சாயத்தில் வந்து எத்தனை பேரோட அக்கௌண்ட்டுக்கு ReKYC வந்து டியூவாக இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த பேங்க், இப்போ இவங்க வந்து ReKYC இந்தியன் பேங்க்குக்கு வந்து இன்சார்ஜாக இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, IOBயில் எந்த மாவட்டத்தில் எந்த பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து இருக்குங்கிற லிஸ்ட்டை வந்து அவர் வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து கொண்டு சேர்த்துட்டார். ஸோ இதில் வந்து மெயின் வந்து என்னென்னா, இந்த RBI வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது வரைக்கும் வந்து பேங்க்கில் மட்டும்தான் இந்த ReKYCங்கிற முறையை பண்ண முடியும். இப்போ வந்து BC இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அவங்களே வந்து ReKYC பண்ணக்கூடிய யூட்டிலிட்டியை வந்து அவங்க கையில் வச்சுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டாங்க RBIலேருந்து. ஸோ அது வந்து இந்த ReKYC பண்ணக்கூடியங்கிறது இன்னும் கூட எளிதாகிட்டு. ஸோ வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு வேலையை விட்டுட்டு பேங்க்கில் போய் பண்ணணுங்க அவசியம் கிடையாது. ஸோ BCC பண்ணலாம். நீங்கள் வந்து அந்தந்த கேம்பெயினில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த சொன்னதில் என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை பொறுத்தளவில் ReKYC பண்ணக்கூடிய டியூ ஒன்லி ஐம் சேயிங், எவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு வந்து டியூன்னு பார்த்தீங்கன்னா 16,42,000 அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அக்கௌண்ட்ஸில் வந்து டியூ ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாங்கள் அந்த நம்பர் உங்கள்கிட்ட வந்து எல்லா பேங்க்லேயும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். ஐ வில் இன்ஃபார்ம் யூ சார். அது நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ReKYC தேவைப்படக்கூடிய டியூவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட் சார். இது இன்னாபரேட்டிவ் கிடையாது, அது இன்னாபரேட்டிவ் கிடையாது, டியூ ஆகக்கூடிய. So number of BCs in IOB 3,000 sir, 3,001.
Yeah, 95,000. Total all that 95,000. IOB 3,000. Claim deposits are